இயேசு உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார்னு நினைக்கிறீங்களோ, எப்படி இயேசு உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டார்னு நினைக்கிறாங்களோ, தட் சேம் டைம் உங்களுடைய வியாதியையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கா நீங்கள் ஸ்லிப்பர் கடைக்கு போகும்போது ரைட் ஹேண்ட் ஸ்லிப்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? 2 ரைட் ஹேண்ட் ஸ்லிப்பரு, 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லிப்பர்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, வாங்க மாட்டீங்க. பேராக தான் வாங்குவீங்க எப்போவுமே. பேரா அப்படி 2 இல்லைங்க இதில் ஒன்று எடுத்துங்க, அது ரொம்ப காஸ்ட்லியான செருப்பு, அதில் ஒன்று எடுத்துங்க அப்படின்னு நான் சொன்னால் எடுத்துப்பீங்களா? எடுத்துக்க மாட்டோம். ஆமென். எப்போவுமே பேர் தான். நான் சொல்கிறேன், எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒரு விஷயமோ, அதே போல் வியாதி சுகமானது இன்னொரு விஷயம். ஹல்லேலூயா. ரெண்டுமே பேர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஆமென். பைபிள் சொல்லுது, அவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி என்ன பண்ணுது? சுத்திகரிக்குது. ஆமென். அவர் ரத்தம் அடிப்பட்டவன் தான் ரத்தம் வரும். அடிப்பட்டவன் தான் ரத்தம் வருது. அது அந்த ரத்தம் போனோன்னு என்ன இருக்குன்னா அங்கே தழும்பு இருக்கும். இப்போ ரத்தமும் தழும்பும் ரெண்டுமே ஒன்றா இருக்கு. ரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குதுன்னா தழும்பு அவர் சுகமாக்குகிறார் தழும்பு மூலமா. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட எப்படி அவர் உங்களுடைய முழு பாவத்தையும் கல்வாரி சிலுவையில் எடுத்துக்கொண்டார் நீங்க நம்புறீங்களோ, அதே போல உங்களுடைய எல்லா வியாதிகளையும் அவர் நீக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எஸ், எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? அதனால தான் நிறைய இடத்துல காட் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னே எழுந்து நடன்றார். ஹல்லேலூயா. உன் வியாதியும் சுகமாயிருச்சு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா வியாதி சுகமாயிடுச்சு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு உங்களுடைய பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், உங்கள் வியாதிகளையும் சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வியாதியில நீங்க ஒருவேளை நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது நன்மை கிடையாது. ஒரு நாள் ஏத்துக்காதீங்க. பிசாசு உங்களை என்ன பண்ணலாம்? ஏமாத்தலாம். ஏதோ தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாரு? நன்மையை கொடுத்துட்டாரு, இதுல ஏதோ நம்மளுக்கு காட்ட போறாரு. அதுல காட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென்.